இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட நாகப்பட்டினம் மீனவர்கள் 50 பேரையும் அவர்களின் 7 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். ஏற்கனவே இலங்கை சிறையில் உள்ள 43 மீனவர்கள் மற்றும் 55 படகுகளையும் விரைந்து மீட்குமாறு தமது கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டிலிருந்து 5 எந்திர படகுகள் மற்றும் 2 நாட்டு படகுகளில் கடலில் மீன்பிடிக்கச் சென்ற 50 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மேலும் ஒரு சம்பவம் குறித்து பிரதமரின் கவனத்திற்கு மிகுந்த வேதனையுடன் தாம் கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் நாகப்பட்டினம் மீன்பிடி தளத்தில் இருந்து கடலில் மீன்பிடிக்கச் சென்ற இந்த 50 மீனவர்களும் இலங்கை கடற்படையினரால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டு இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். தமது 22/7/2014 தேதியிடப்பட்ட கடிதத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 43 மீனவர்களும் 9 படகுகளும் இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்டது குறித்து தெரியப்படுத்தி இருந்ததை பிரதமர் நினைவு கூற வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, இந்த 43 மீனவர்களும் அவர்களது 9 படகுகளும் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்பதை பிரதமருக்கு தெரியப்படுத்த விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் தலைமையிலான மத்திய அரசு இதற்கு முன்னர் உரிய நேரத்தில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இலங்கை சிறைகளில் அவ்வப்போது பிடித்து வைக்கப்பட்டிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 225 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர். எனினும் இலங்கை அரசு வேண்டுமென்றே தீய நோக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழக மீனவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட 55 படகுகளையும் மீன்பிடி சாதனங்களையும் இன்னும் விடுவிக்கவில்லை. மீன்பிடி படகுகளும் மீன்பிடி சாதனங்களும் இன்றி ஏழை எளிய மீனவர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். தமிழக கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவ சமுதாயத்தினரிடையே அமைதியின்மையையும் கொந்தளிப்பான சூழல் உருவாவதற்கு இது காரணமாக அமைந்துள்ளது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். எனவே இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களையும் உடனடியாக விடுவிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதமர் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக மீனவர்களின் படகுகளையும் அவர்களின் மீன்பிடி சாதனங்களையும் பறித்துக்கொண்டு அவற்றை நீண்ட நாள் வைத்திருக்கும் மனிதாபிமானமற்ற உத்தியை கைவிடும்படி இலங்கை அரசை பிரதமர் வலியுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பாக் நீரிணை பகுதியில் தமிழக மீனவர்களுக்கு உள்ள பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை திரும்பப் பெற வேண்டும், கச்சத்தீவினை மீட்க வேண்டும் ஆகிய நிலைப்பாட்டினை தமிழக அரசு மீண்டும் வலியுறுத்துகிறது. புராதன காலம் முதற்கொண்டே கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதியாக விளங்கி வருகிறது. இலங்கை அரசுடனான சர்வதேச கடல் எல்லைக்கோட்டினை முடிந்து போன விஷயமாக மத்திய அரசு கருதக்கூடாது. ஏனென்றால் கச்சத்தீவு தொடர்பாக 1974 மற்றும் 1976 ஆகிய ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் தகுதி மற்றும் சட்டப்பூர்வ தன்மை குறித்து தனிப்பட்ட முறையில் தமது சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். எனவே இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்களும் அவர்களது படகுகளும் அடிக்கடி சிறைபிடிக்கப்படும் விவகாரத்தினை தூதரக அளவிலான உயர்மட்ட அளவுக்கு பிரதமர் எடுத்துச் செல்ல வேண்டும். இலங்கை கடற்படையினரால் தற்போது பிடித்துச் செல்லப்பட்டுள்ள 50 மீனவர்கள், அவர்களின் 7 படகுகள் மற்றும் இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 43 மீனவர்கள், 55 படகுகள் என மொத்தம் 93 தமிழக மீனவர்களையும் 62 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமரை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.